அஜித் அவர்களுடைய சமீபத்திய ஸ்டேட்மெண்ட், என்னுடைய ரசிகர்களையும் ஃபேன்ஸ் அவங்கள நான் என்னுடைய சுய லாபத்திற்காக நான் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி, ஏன் திடீர்னு இப்படி ஒரு அறிவிக்கு? அஜித் சினிமா உலகத்திற்கு முதல் படம் ரிலீஸ் ஆகி 33 வருஷம். 33வது வருஷத்துல ரசிகர்களுக்கு ஒரு 2 பக்கத்துல உருக்கமான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. இது வரைக்கும் அஜித் ரசிகர்களிடம் அப்படி மனம் திறந்து பேசுனதே இல்லை. அமராவதினு ஒரு படம் பண்றாரு, பிரேம புத்தகம்னு ஒரு தெலுங்கு படம் பண்றாரு. அந்த படத்தை பார்த்துட்டு தான் அந்த படத்துக்கு வாய்ப்பு கிடைக்குது. எஸ்பிபி தான் கூட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாருன்னா, அவர் தன்னிச்சையாக வந்தாலும் கூட இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணது எஸ்பிபி தான். இந்தியா முழுவதும் அஜித்துக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியாது. அவர் பேரை சொன்னாலே அங்க அரங்கம் அதிருது. பாத்தீங்க, கூலி படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல படம் நடக்குது. கூலி படத்துல ரஜினிகாந்த் படத்தினுடைய ஆடியோ லான்ச், அதுல அஜித்தை கோட் பண்ணி சொல்றாரு. அந்த சத்து மடங்கிறதுக்கு பல நிமிஷம் ஆகும். விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு விஜய் அவர்களுக்கு எதிராக அஜித்தை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் அங்கங்க அடிபட்டது. ஒருவேளை அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். அஜித் எந்த நேரத்திலும் அவர் மேல் ஒரு அரசியல் சாயம் விழுந்துடக்கூடாதுன்னு தெளிவார். அஜித் கொடுத்த இந்த 2 பக்க அறிக்கைங்கிறது ஒரு பெரிய பரபரப்பான ஒரு பேசும் பொருளாவே இருக்கு. அது ஏறக்குறைய அதை விஜயை மைலுண்டா அவர் சீடி பார்த்திருக்காரு தான் நம்ம பார்த்தோம். இவ்வளவு அகரம் ஃபவுண்டேஷன் இவ்வளவு செஞ்சிருக்கு, 15 வருஷமா பண்ணியிருக்காங்க. ஆனா ஏன் சூர்யா இப்ப பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சூர்யாவுக்கு தனிப்பட்ட தாக்குதல்ங்கிறது இப்ப நிறைய ஆயிடுச்சு. சூர்யா பர்சனல் அட்டாக். ஜோதிகா ஒரு இடத்துல பேசிடுறாங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாருடா அப்படின்னு காமிச்சது தான் அந்த நிகழ்ச்சி. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் சுபேர் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓகே, சினிமா தகவல்களை நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா சினிமா பொறுத்த வரைக்கும் ஐம் ஜீரோ, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனா சினிமா பாக்குறீங்க, ஒரு படம் விடாம பாக்குறீங்க. பாத்துறேன். அஜித் அவர்களுடைய சமீபத்திய ஸ்டேட்மெண்ட், என்னுடைய ரசிகர்களையும் ஃபேன்ஸ் அவங்கள நான் என்னுடைய சுய லாபத்திற்காக நான் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி, இது யாரையோ தாக்குற மாதிரி தான் என்னோட அறிவுக்கு நான் புரிஞ்சுக்கிறேன். பட் ஏன் திடீர்னு இப்படி ஒரு அறிவுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? 33 வருஷம் ஆச்சு, 33 இயர்ஸ் ஆஃப் அமராவதி. அஜித் சினிமா உலகத்திற்கு முதல் படம் ரிலீஸ் ஆகி 33 வருஷம் ஆச்சு. இந்த 33வது வருஷத்துல ரசிகர்களுக்கு ஒரு 2 பக்கத்துல ஒரு உருக்கமான ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு. இது வரைக்கும் அஜித் ரசிகர்களிடம் அப்படி மனம் திறந்து பேசுனதே இல்லை. இந்த 33 வருஷத்துல அந்த மாதிரி பெருசா அவர் இன்டராக்ட் பண்ணியிருக்கிறாருங்கிறதுல இந்த முறை 2 பக்கத்துக்கு ரொம்ப ஒரு மென்மையாக உருகி எழுதியிருக்கிறாரு ஒரு கடிதம். இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் ரெண்டுலையுமே இருக்கு. அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த 33 வருட பயணத்தில் எனக்காக எத்தனையோ டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இருந்துக்கிறாங்க, ரசிகர்கள் இருந்துக்கிறாங்க, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய குடும்பம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் கோட் பண்றாரு. அதனால இவ்வளோ என்மேல் நான் அன்பு வச்சிருக்கீங்க, மன்றம் கூட இல்லாமல் இருந்தாலும் கூட அதோட அன்பு தொடர்ந்து பண்றீங்க. ஆனா நான் இந்த அன்பை நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன், எந்த விதமான என்னுடைய உள்நோக்கத்துக்கு நான் பயன்படுத்த மாட்டேங்கிற ஒரு வார்த்தை தான் பெரிய இஷ்யூ. அதை நம்ம நேரடியாக நான் உங்களை அரசியலுக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மற்றவர்கள் பயன்படுத்துறாங்கன்னு எடுத்துக்கலாம். மற்றவங்க பயன்படுத்துறாங்க, அந்த மாதிரி நான் உங்களை பயன்படுத்த மாட்டேன். அஜித்தை பொறுத்தவரை சமீப காலமாக தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, ரசிகர்களாக இருக்கிறவங்க என்னுடைய படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, அப்புறம் உங்களுடைய லைஃப்பை பாருங்க, உங்களுடைய பேஷனை பாருங்க, உங்களுடைய ஃபேமிலியை பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட். அந்த சினிமா பழைய பேட்டிகள்ல சொன்னது கூட அதுவா தான் இருக்கு. இல்ல, லேட்டஸ்டாவே சொல்லியிருந்தாரு. இப்போ 2-3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு நேஷனல் சேனலுக்கு பேட்டி கொடுக்க சொன்னாரு. நீங்க சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட், அதுல ஒரு நான் நடிகர், எனக்கு காசு கொடுத்து நீங்க படம் பாக்குறீங்க, அதோட உங்களுக்கு எனக்கு உள்ள உறவு முடிஞ்சு போச்சு. ஆனா இனிமேல் அஜித்திற்கு அன்புக்கு உங்களுக்கு நான் இன்னைக்கு ப்ரேயர் பண்றேன். இதுக்கு முன்னாடி கொடுத்ததுல நான் என்னுடைய அன்பு என்மேல் எக்கச்சக்கமான அன்பு வச்சிருக்கீங்க, அதுக்காக நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்றேன், நீங்க உங்களுடைய வேலையை பாருங்க அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமான ஒரு சினிமா நடிகராக இருப்பாரு. இந்த சினிமா பயணத்தில் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னிச்சையாக பயணம் பண்ணவர். பெருசா பேக்ரவுண்டோ பெருசான ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடிய இடத்துல யாருமோ இல்லை. பாத்தீங்கன்னா அமராவதினு ஒரு படம் பண்றாரு. அந்த படம் அது மாதிரி பிரேம புத்தகம்னு ஒரு தெலுங்கு படம் பண்றாரு. அந்த படத்தை பார்த்துட்டு தான் அந்த படத்துக்கு வாய்ப்பு கிடைக்குது. எஸ்பிபி தான் கூட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சினிமாவில் அப்கமிங்கில் வர்றப்பே அவருக்கு ஒரு பெரிய ஒரு சர்ஜரி நடக்குது, ஸ்பைனல் கார்டு சர்ஜரி நடக்குது. அவர் அவ்வளோதான் ஃபீல்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு பிறகு அவருக்கு அங்கேருந்து எந்திரிச்சு வர்றாரு. எல்லாமே உருண்டு பிறண்டு தன்னைத்தானே எந்திரிச்சு நிற்கக்கூடிய பல காயங்களை நான் தன்னெழுச்சியாக ஆனா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அவர் தன்னெழுச்சியாக வந்தா இருந்தாலும் கூட இவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணது எஸ்பிபி தான். அதாவது
தலைவாசல் சார் பேக்ரவுண்ட் இல்ல தன் தந்தையோ இல்ல தாயோ இல்ல தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவரோ சினிமா வட்டாரத்துல இல்ல யாரோ ஒருத்தர் ரெஃபர் பண்ணிருக்காரு. இல்லாட்டியும் கூட அவங்களை சினிமாவுக்கு ஒரு பயன்படுத்தல. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப நம்ம ஒரு வளர்ந்துட்டோம்னா நம்ம சித்தப்பாவை கொண்டு வந்து மேனேஜரா வச்சுருவாங்க, மாமாவை கொண்டு வந்து மேனேஜர் வச்சு. இத்தனைக்கும் இவர் குடும்பம் திருமணம் பண்ணிக்க குடும்பம் சினிமா குடும்பம் தான். மாமனார் வந்து சினிமா துறையில இருந்தவர் தான், மச்சினா வந்து இன்னைக்கு ஒரு நடிகர் தான், மனைவி ஒரு நடிகை தான். ஆனா இவர் யாரையுமே சினிமாவில் வந்து தனக்கு சப்போர்ட்டா பயன்படுத்தியதே இல்லை. அது வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்களுக்கு ரெஃபர் பண்ணதும் இல்லன்னு ரெஃபர் பண்ணதே இல்லை இது வரைக்கும். இப்போ அவர் இப்போ நம்ம இவரெல்லாம் அவருடைய ஷாலினியுடைய பிரதர்லாம் வந்து நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரும் ஸ்ட்ரகிள் தான். ஆனா அவர் எந்த இடத்துலையுமே வந்து தன்னுடைய பச்சனா அவருக்கு எந்த ஹெல்ப் பண்ணது, அவரும் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டோம், அவங்களுடைய ஹெல்ப்பையும் இவர் வாங்குறது இல்லை. இந்த இண்டஸ்ட்ரி வேற தனி, ஃபேமிலி தனி அப்படிங்கிற ரெண்டையும் பிரித்து வச்சிருக்காரு. பிரித்து வச்சுக்கிட்டு தான் அவரோட டிராவல் போகுது. இந்த கிட்டத்தட்ட ஒரு 35-33 வருஷத்துல பல பிரச்சனைகள், ஃபேமிலி லைஃப்லையும் சில பிரச்சனைகள்லாம். ஷாலினி திருமணம் பண்றதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைலாம் பார்த்தார். ஒரு நடிகையை வந்து ரொம்ப தீவிரமா காதலிச்சாரு. அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிற போறான மாதிரிலாம் செய்திகள் வந்துச்சு. ஒரு கட்டத்தில் அவருக்கு ஒரு சின்ன ஒரு சர்ஜரி பண்ணிட்டு அவர் லைஃபே அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தப்போ அந்த நடிகை அவர் விட்டாங்க. அந்த நடிகை சமீபத்தில் இவர் மேல குற்றச்சாட்டு வச்சாங்க. அவங்க இவரை வந்து விட்டுட்டு அவங்க போறப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, அதுக்கு பிறகு ரொம்ப ஒரு அப்செட் ஆயிட்டார். அதுக்கு பிறகு தான் 2-3 இது தாண்டி எல்லாத்தையும் தாண்டி வந்தார். காதல், லைஃப்ல நடந்த ஆக்சிடென்ட்டு, மாதிரியான உடல் ரீதியான பிரச்சனை எல்லாம் தாண்டி வந்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ரசிகர்கள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் அஜித்துக்கு ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியாது. அவர் பேரை சொன்னாலே அங்க வந்து அரங்கம் அதிருது. பாத்துங்க, இன்னைக்கு கூலி படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல படம் நடக்குது. கூலி படத்துல ரஜினிகாந்த் படத்தினுடைய ஆடியோ லான்ச், அதில் அஜித்தை கோட் பண்ணி சொல்றாரு. அந்த சத்தம் அடங்கிறதுக்கு பல நிமிஷம் ஆகுது. அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு பெரிய இதாக வச்சிருக்காங்க. அவருடைய படத்தில் வந்து மன்றத்தை வச்சிருந்தார். மன்றம் வச்சு கொண்டு போயிருந்தார். இடையில ஒரு படத்தில் பாலாபிஷேகம் மாதிரி பண்ற மாதிரி ஆகி 2-3 பேர் இறந்து போனதால மன்றத்தை கலைச்சிட்டார். மன்றத்தை கலைச்சிட்டாலும் கூட இந்த காலகட்டங்களில் அந்த ரசிகர்கள் அவர் தொடர்ந்துகிட்டே இருக்கிறாங்க, ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவர் படம் ரிலீஸ் ஆனால் கட் அவுட் வைக்கிறாங்க, தொடர்ந்து பண்றாங்க. அவர் வேணாம்னு சொன்னாலும் கூட வைக்கிறாங்க. அஜித்தே கடவுளேங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ரேஞ்சுக்கு. அது வந்து எங்க நடந்துச்சுன்னா, உங்களுக்கு இது கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலும் சரி, முதலமைச்சர் ஃபங்க்ஷன்லேயே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வேலையெல்லாம். அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறாரு. இப்போ அவருக்கு ஒரு விஷயம் ஏதோ பட்டிருக்கு. 33 வருஷம் திரும்பி பார்க்குறாரு. இப்ப விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்த பிறகு விஜய் அவர்களுக்கு எதிராக அஜித்தை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள் அங்கங்க அடிபட்டது. ஒருவேளை அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட். அஜித் வந்து எந்த நேரத்திலும் அவர் மேல ஒரு அரசியல் சாயம் விழுந்துடக்கூடாதுன்னு தெளிவா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கப்ப ரொம்ப நெருக்கமாக இருந்தார். எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் முன்னாடி அவங்க கூட்டு வந்து ரொம்ப நேரம் மணிக்கணக்காக பேசக்கூடியவர்கள். ஏறக்குறைய ஒரு அதிமுகவில் இருந்த மாதிரி தான் இருந்தாங்க. அந்த அம்மா மறைவுக்கு பிறகு அதிமுகவை இவர் சேருவாருங்கிற மாதிரியானலாம் சூச்சகம் போச்சு. பல கட்சிகள் அவரை தன் பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகள் பண்ணாங்க. அவர் எந்த நேரத்திலையும் இப்போ வரைக்கும் என்னுடைய சுபாவத்திற்கு அரசியல் வராது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனால இவர் எந்த அரசியல் சூழ்ச்சிக்கும் மாட்ட மாட்டாரு, அரசியல் வலையிலையும் விட மாட்டாருன்னு வச்சுங்களேன். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் வந்து சில விஜய் நேரடியாக முதல் முறையாக சீண்டி இருக்கிறார்கள் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ரசிகர்களே வந்து இன்னைக்கு அரசியல் பயன்படுத்துறாங்க, புகழ் பேர் வந்தோடனே. ஆனா நான் வந்து இந்த மாதிரி பயன்படுத்த மாட்டேங்கிறதுனால முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு விஜய் லேசா சீண்டின மாதிரி தான் நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த கூலி படத்தோட அந்த நிகழ்ச்சியில வந்து ரஜினிகாந்த் அஜித் பத்தி பேசுனது நீங்க முன்னாடி சொன்னீங்க. ஏன் அங்க கூட அஜித் அவர்களை ப்ரிஃபர் பண்ணி பேசியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள்? ரஜினியை பொறுத்த வரைக்கும் அஜித்துக்கு மேல ஒரு பெரிய ஒரு பாசம் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா தன்னை மாதிரியே எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் சினிமாவில் உருண்டு பிறண்டு வளர்ந்த காலத்தில் நிறைய சிக்கல் இருந்துச்சு. அந்த சிக்கலுக்குலாம் வந்து ரஜினிகாந்த் பக்கப்படமா இருந்தார், பல அட்வைஸ் கொடுத்தார். நீங்க தொடர்ந்து நீங்க வந்து பத்திரிகையாளர் சந்திக்காதீங்க, மீடியா பர்சன்ஸோட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கன்னு அவர் சொன்ன பிறகு தான் அவர் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சு. பல விஷயங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஏறக்குறைய ஒரு கார்டியன் மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி. அதை சொன்னார் அஜித் கேட்டுக்கிறார். ரஜினி சார் சொன்னாலும் உடனே கேட்பார். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு பாணி. ஆனால் 2 பேரும் சந்திச்சுக்கிற மாட்டாங்க, பொது வழியில் சேர்ந்துக்கிற மாட்டாங்க. ஆனால் அவர் மேல ஒரு தனி கவனம் இல்ல, ரஜினிகாந்த் அவர்களுக்கு அஜித் மேல ஒரு கவனம் இருக்கும். நம்ம மாதிரி ஒரு பையன் வந்துட்டு இருக்காப்புல, நம்ம அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், சப்போர்ட்டா இருக்கணுங்கிற மாதிரி நிறைய பண்ணிட்டு இருப்பாரு. அதனால வந்து என்னன்னா அஜித்தும் அவர் சொல்றது அப்படியே கேட்பார். அதனாலதான் என்னன்னா சமீபத்தில் வெங்கட் பிரபுவும் அவரும் சேர்ந்து ஒரு படம் பண்றதா கூட இருந்துச்சு. ரஜினிகாந்த் பண்றதாக கோட் பிடிச்சோன்னே ஒரு பேச்சுவார்த்தை இருந்திருக்கு. அப்பதான் ஏதோ மங்காதா பார்த்துருப்பாரு போல. அந்த மங்காதா படத்துல ஒரு டைலாக் அவர் மனசுல பதிஞ்சிருச்சு. அதனால அவருடைய ஆடியோ லான்ச்சில் நேரடியாக அஜித் டைலாக் கூட நான் எவ்வளவு நாள் தான் நல்லவனா நடிக்கிறது டைலாக் பேசுறது, அதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கு. சமீபமாக ரஜினி விஜய்ங்கிற ஒரு போட்டியை விஜய் ரசிகர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை ரஜினி ரசிகர்களும் அதுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு அந்த ஒப்பீடே எனக்கு தெரிஞ்ச தப்பான ஒப்பீடு. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் 50 வருஷமா ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் இருக்காரு, 50 வருஷமா
பிசினஸ்ல உயர்ந்திருக்கிறாரு, 50 வருஷமா இன்னைக்கு வந்து பெரிய காமுடேட்டரா இருக்கிறாரு பல இளம் ஹீரோக்களுக்கு அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயம். அதுவே ஒரு சாதனை இல்லை. அந்த சாதனையை யாரும் முறியடிக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு 50 வயசு 75 வயசுல ஒருத்தர் ஹீரோவா இருக்கிறாரு, அவருக்கு ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு, அவர் படத்துக்கு காத்து கிடக்காராங்க. இன்னைக்கு அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச்ல கிட்டத்தட்ட 12 கோடி பேர் பார்த்துருக்காங்க. 48 மணி நேரத்தில் 12 கோடி பேர் வந்து அந்த ட்ரெய்லரை மட்டும் தமிழ் ட்ரெய்லரை பார்த்துருக்காங்க. அப்படின்னா ஒவ்வொரு லாங்குவேஜஸ்லயும் தமிழ்நாட்டில் மக்கள் தொகை 8 கோடி பேர், 8 கோடி பேர் ரொம்ப ரிப்பீட்டாக பார்த்துருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அதை மக்கள் கொண்டாடுறாங்கன்னா இந்த ஒரு மார்க்கெட் இருக்கு. அப்போ அஜித் ரஜினி என்ன நினைக்கிறாருன்னா, அஜித் நம்மள மாதிரியே ஒரு நபர், நம்மள மாதிரியே ஒரு கீழே இருந்து வர்றப்ப அவருக்கு தனிப்பட்ட ஒரு கவனம் இருக்கு. அதே நேரத்தில் இந்த சமீபத்தில் காக்கா குருவி சண்டையெல்லாம் போயிட்டு இருக்கப்ப அதை லேசா அஜித்தை செஞ்சு விட்டோம்னா அங்க பத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதையும் லைட்டா ரஜினிகாந்த் டச் பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்த் ஒரு பர்பஸா பண்ணிருக்க மாட்டார், ஏன்னா அந்த அளவுக்கு உயரத்துல இருக்கிறாரு. அஜித்தை பிரைஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அது ரசிகர் மத்தியில அவர் ஒரு கான்ட்ரவர்சியா போயிட்டு தளபதி ஃபேன்ஸ் அதாவது படத்திலேயே பல காட்சிகள் எடுத்திருந்தாங்க ஆர்யா சந்தானம் காம்போல, அந்த அளவுக்கு சண்டை போட்டுப்பாங்க. இப்போ வந்து அது அடங்கி இருந்துச்சு, ரொம்ப நாளாவே வந்து சில வருடங்களாவேன்னு கூட எடுத்துக்கலாம், அடங்கி தான் இருக்குது. பெரிய அந்த மாதிரியான ஃபைட்ஸை வந்து பார்க்க முடியல. மெச்சூர்ட் ஆயிட்டாங்களா இல்ல அப்படி மெச்சூர்ட் ஆகல. இப்போ என்னன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு எல்லாருடைய ஓட்டும் வேணும்ல. ஆமா ஆமா, அதனால அது அவங்க பிளான் பண்றாங்க. பாத்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லி படத்தினுடைய அந்த படம் ப்ரொமோஷனுக்கு ரிலீஸ் அன்னைக்கு விஜய் ரசிகர்கள் பேனர் வச்சாங்க. பாத்தீங்கன்னா நாங்க வந்து உங்க படத்துக்கு சப்போர்ட் பண்றோம், நீங்க எனக்கு ஓட் அத சோஷியல் மீடியாலயும் போஸ்ட் பண்ணாங்க. ஆமா, நான் வந்து விஜய் ரசிகர் தான், ஆனா அந்த குட் பை அக்லி படம் நல்லா இருக்கு, அந்த படத்துக்கு ஆதரவு கொடுப்பேன் கமெண்ட்லாம் போடுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா அந்த அவங்க ரசிகர்களை தாண்டி இன்னைக்கு தொண்டர்களா மாட்டாங்க. அப்ப எல்லாருடைய ஓட்டும் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதை நோக்கி போறாங்க. ஆனா அப்படி இருந்தும் கூட ஒரு சின்ன சின்ன முட்டல் மோதல் இருக்கு. இந்த நேரத்தில் அஜித் கொடுத்த இந்த 2 பக்க அறிக்கைங்கிறது வந்து ஒரு பெரிய பரபரப்பான ஒரு பேசு பொருளாவே இருக்கு. அது வந்து ஏறக்குறைய அதை வந்து விஜயை வந்து மைல்டா அவர் சீண்டி பார்த்துருக்காரு தான் நம்ம பார்க்க வேண்டியது. இனி ஆக்சுவலி சினிமாவில் இருந்த வரைக்கும் விஜய் அஜித் தளபதி ஃபேன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. எப்போ அரசியலுக்கு வரேன்னு அறிவிச்சாரோ அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் வெஸ் விஜய் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணும், அப்பா சட்டையை நான் போட்டுக்கூடாதா, இந்த அளவுக்கு ஓப்பனாகவே விஜய் அவர்கள் வந்து கேட்டாருன்னு வச்சுக்கலாம், பேசினாருங்கிறத தாண்டி. அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேத்துக்கு இடையில தான் ஃபைட் வந்து போயிட்டுருக்கு. இவர் வரேன்னு சொல்லி வரல, எங்கள் தலைக்கு பார்த்தியா அது இல்லை அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. மறுபடியும் தளபதி ஃபேன்ஸ் அந்த முட்டிக்கிறது வந்து இனிமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு? இனிமேல் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்க எல்லாரையும் வாக்காளரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரசிகர்கள் சண்டை வந்து தொண்டர் பிளஸ் வாக்காளர்கள் சண்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நேரடியாக மற்ற நடிகர்களுடைய அவங்கள்ட்ட மோதலை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு தான் வருவாங்க. நேரடியான மோதலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மக்கள் வந்து ரொம்ப தெளிவாகவே உங்களை விட என்னை விட எல்லாத்த விடையும் கேள்வி கேட்குற ஊடகத்தில் இருக்கிற செய்தி கொடுக்குற எல்லாரோடையும் அறிவாளர்களாக தான் மக்கள் இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் அகரம் உடைய நிகழ்ச்சி வந்து எல்லா தொலைக்காட்சியிலுமே நம்ம பார்த்துருந்தோம். சோஷியல் மீடியா முழுக்கவே பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னதான் வந்து தமிழக மக்கள் வந்து தன்னுடைய படத்துக்கு தோல்வியை கொடுத்தாலும் சோஷியல் மீடியா முழுக்க ட்ரோல் பண்ணி சூர்யா அவர்களை வந்து அவ்வளோ இது பண்ணால் கூட கிட்டத்தட்ட 15 வருஷமாக தொடர்ச்சியாக அகரம் ஃபவுண்டேஷனை பண்ணி அதுக்குன்னு சொந்த கட்டடத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து இங்கே தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நடிகர் சங்கத்துக்கு சொந்த கட்டடம் கட்டுறதுக்கு இவ்வளோ பேர் ஃபண்டு கொடுத்து கூட பண்ணலை. அகரமில் தன்னுடைய சொந்த காசை கொடுத்து ஒரு கட்டடம் கட்டி அந்த அளவுக்கு 24 டாக்டர் உருவாக்கி இருக்காரு, இவ்வளோ பண்ணிட்டு இருக்காரு. இது பேசும்போது நடிகர் கமல் பேசும்போது கூட இந்த மாதிரி தான் பண்ணணும். அதாவது தன்னை வளர்த்து விட்ட சூர்யா அவர்கள் பேசும்போது சரி, கமல் அவர்கள் பேசும்போது தன்னை வளர்த்து விட்டவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், நம்ம இப்படியே போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இருக்கு இல்லையா, அது அரசியலுக்கு வந்து தான் பண்ணணும்னு இல்லை, இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கிறது மக்களுடைய பேசுபொருளாகவும் ஆகியிருக்கு. இதெல்லாம் யோசிச்சு தானே மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. கண்டிப்பாக இன்னைக்கு அகரம் ஃபவுண்டேஷன் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை. கிட்டத்தட்ட 15 வருஷத்துல 8000 மாணவர்களை உருவாக்கி இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, எல்லா கேட்டகரியிலும் இருக்கிறாங்க. அவங்க அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சீட்டை வாங்கி கொடுத்துட்டு ஓடுறதை விட்டுட்டு அந்த பிள்ளைங்களை தேர்வுபடுறதுல அவங்களுக்கு தேவையான எல்லாமே தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு சில இது வச்சிருக்காங்க, ஸ்லாப் வச்சிருக்காங்க. பொருளாதாரத்துல பின்தங்கி நிலைமையில நேரடியா போய் பார்த்துட்டு அந்த ப்ராசஸே வந்து பெரிய ஒரு கவர்மெண்ட் செய்யக்கூடிய இல்ல, அவங்களுடைய ப்ராசஸ் பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாருமே அதை கொண்டாடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்து சரி இவ்வளவு அகரம் ஃபவுண்டேஷன் இவ்வளவு செஞ்சிருக்கு, 15 வருஷமா பண்ணியிருக்காங்க, ஆனா ஏன் சூர்யா இப்ப பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு எல்லாருக்குமே. அந்த கேள்வி இல்ல தெரியட்டும். இப்போ பாலா வந்து உதவி பண்றாரு அந்த
கேபிஒய் பாலா வந்து அது ரொம்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணல. இப்ப பண்ணணும். ஏன் வெளியில பண்றாங்க அப்படின்னு அது 1000 கேள்வி கேக்குறாங்க சார். ஆனா அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இப்படி நம்ம பண்றோம் தெரிஞ்சா இன்னும் 10 பேர் பண்ணுவாங்களே அப்படிங்கிற ஒரு ரீசன் பெரிய அது ஒரு அகரத்தோட இந்த விளம்பரத்துக்கு காரணம் அது மட்டுமா தான் இருக்க முடியும். அது ஒரு ரீசனா இருந்தாலும் கூட சூர்யாவுக்கு தனிப்பட்ட தாக்குதல்ங்கிறது இப்போ நிறைய ஆயிடுச்சு. ஆமா, பார்த்தீங்கன்னா படம் வந்துச்சுன்னா படத்தை நீங்கள் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு விமர்சனம் பண்ணுறதை தாண்டி பெர்சனல் அட்டாக், சூர்யாவை வந்து பெர்சனல் அட்டாக். ஜோதிகா ஒரு இடத்துல பேசிடுறாங்க, நீங்கள் வந்து கோயிலுக்கு சேர்ற மாதிரி மருத்துவமனைக்கு சேர்க்கன்னு. சூர்யா ஒரு படத்தில் ஏதோ ஒரு பண்ணிடுறான்ற மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து மாறி மாறி வந்து சூர்யாவையும் இந்த ஃபேமிலியும் பெர்சனலாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சூர்யாவுக்கு ஒரு மனசில் ஒரு இஷ்யூ ஆகுது. ஏன்னா நான் 15 வருஷமா நான் எவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தொடர்ந்து என்னை வந்து டார்கெட் பண்ணுறப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாருடா அப்படின்னு காமிச்சது தான் இந்த நிகழ்ச்சி. இந்த பர்பஸா எல்லாருக்கும் தெரியட்டும்ங்கிறதுக்காக தான் எல்லா மீடியாவும் வர வச்சு இன்னைக்கு அதை வந்து ஓப்பனாகவே அந்த விஷயத்தை பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வேலையை, ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையை வந்து தனிநபராக ஒரு தனி நிறுவனமாக செஞ்சிட்டு இருக்கிறாரு. இப்போ சொன்னதுக்கு காரணம் இதுதான். சூர்யா இப்போ வந்து நான் யாரு பாருங்க, நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, என்னுடைய வேலையே தெரியாமல் என்னை ஏன் விமர்சனம் பண்றீங்க, நான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அதை காமிக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா 15 வருஷமா எவ்வளோ அகரம் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் அவங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ செய்யணும்னா இவங்களுடைய வேறு வழி இல்லாமல் தான் செய்ததை காட்டக்கூடிய இடத்துக்கு சூர்யாவை அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதா இந்த ஒரு விஷயம். உண்மையிலேயே இது ஒரு என்ன சொல்றது, பாராட்டக்கூடிய விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம். இதற்கு பிறகு ஆதரவு சூர்யா அவர்களுக்கு அவர் முன்னாடி பேசின மாதிரி இந்த அகரம் ஆரம்பிக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. எனக்கு பிறகு நான் வீழ்ச்சி அடைஞ்சா கூட அகரம் ஃபவுண்டேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா போகணும் அப்படிங்கிறது. குறிப்பா இந்த நேரத்துல அவர் ரொம்ப டவுன்ல தான் இருக்கார். அவருடைய அந்த சினிமா டவுன்ல இருக்காரு. அப்படி அந்த நேரத்துல கூட அவர் ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடுறாரு. அதை வந்து மக்கள் வந்து எப்படி எடுத்துட்டு போவாங்க? இல்ல பாசிட்டிவா எடுத்துக்கணும், அவரை என்கரேஜ் பண்ணணுங்கிறதா. அந்த மாதிரியான ஆட்கள் அடுத்து வேறு வேறு துறைகள்ல இருந்து வருவாங்க. நீங்க ஒருத்தர் நல்ல உதவி பண்ணக்கூடிய வர்ற ஆளையும் நீங்க வந்து டிஸ்கரேஜ் பண்ணி அவரை வந்து தாக்குறதுங்கிறது வந்து உதவி பண்ணாட்டியும் உபத்திரம் பண்ணாமையா இருங்க. எல்லாரையும் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்குறது. இதுக்கு கீழே போடுறாங்க, உன்னை பத்தி தெரியாதா, உனக்கு எங்க இருந்து ஃபண்ட் வருது தெரியுமா, நீ இதை வச்சு இது பண்றியா, உனக்கு இதை வந்து டாக்ஸ் ரிட்டர்ன் ஏமாத்துறதுக்காக பண்றேன்னு கீழே கமெண்ட் போடுறாங்க. நம்ம அவங்களாம் சொல்றது என்னன்னா, நீங்க உதவி பண்ணாட்டியும் உபத்திரம் பண்ணாம இருங்க, பாராட்டாட்டியும் கூட வாய முடிட்டு பேசாம இருங்க. ஏன்னா அடுத்தடுத்து ஒரு பெரிய ஒரு புரட்சியே கல்வியில் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களால் பாராட்டுவதற்கு மனம் இல்லாட்டி கூட அமைதியாக இருப்பது தான் நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொண்டு. கண்டிப்பாக. நன்றி சார், நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி.